ஸோ இன்னைக்கு நம்ம திலகம் ஷேப்ல எப்படி லோடிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பைப்பிங் த்ரெட்டை வந்து கரெக்டா அளந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். அதோட எட்ஜில் இருந்து கரெக்டா நான் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து எடுத்து போடுறேன். ஓகேயா? ஸோ என்ன கலர் சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்றோமோ அதே கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து சிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன். நீங்க இதே மாதிரி சில்க் த்ரெட் வச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீவிங் த்ரெட் வச்சும் நீங்க சிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்வயர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அதோட டிப்ல இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. திருப்பி பாட்டம்ல கொண்டாந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஸோ லோடிங் ஸ்டிச் எப்படி போடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி கீழேயும் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இவ்வளோதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸாவே கொண்டு வாங்க மேலே டிப்ல இருந்து. ஓகேயா? ஸோ நான் வந்து பாருங்க மேலே கிராஸா தான் கொண்டு வரேன். மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு, போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே போடும்போது ஒரு ஸ்டிச்சு, போட்ட ஸ்டிச்சுக்கு கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். அவ்வளோதான். ஸோ இதை வந்து இப்படி கிராஸாக கொண்டு வாங்க. அந்த திலகம் ஷேப்போட ஒரு பாதி வர வரைக்கும் கிராஸாக இதே மாதிரி கொண்டு வரணும். அந்த கிராஸில் பாதி வர வரைக்கும். ஓகேங்களா? பாதி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அந்த லைனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேர்ன் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக திருப்புற மாதிரி டேர்ன் பண்ணணும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர வரைக்கும் இதே மாதிரி கிராஸாவே போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதே கிராஸ்லேயே வந்து போட்டாச்சு. ஓகேயா? இதுக்கு மேலே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்ஷனை மாற்றணும். இப்போ உங்களுக்கு பார்க்கலே தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறேன் அப்படியே அந்த லைனை. ஓகேயா? ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா போட்ட ஸ்டிச்சுக்கு அப்படியே நேரம் வந்து லாக் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். வெளிப்பக்கம் போடையில போட்ட ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமா ஒரு லாக் ஸ்டிச், அந்த பக்கம் போடும்போது போட்ட ஸ்டிச்சுக்கு கீழ் பக்கமா ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் டர்ன் பண்ணணும். ஒரேடியா டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து இடையில அப்படியே தெரியும். ஸோ அதனால லைட்டா வந்து அதோட டைரக்ஷனை வந்து டர்ன் பண்ணுங்க. இப்போ நான் பண்ற மாதிரி டர்ன் பண்ணி அதோட சென்டர், இந்த திலகம் ஷேப்போட சென்டர் வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் வர வரைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாவே ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஓகேயா? ஸோ எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் டர்ன் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்க இடத்துல போட்ட இடத்துல கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்க, கரெக்டாக சரி பாதி வர வரைக்கும் நான் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டேன். அதே ஸ்டிச்சஸை அப்படியே அந்த பக்கம் மேலே வரைக்கும் கொண்டு போயாச்சு. ஸோ இதுக்கு மேலே போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே கிராஸாக போட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இவ்வளோ தூரம் போட்டது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் லைட்டாக கிராஸாகவும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போடுறது எல்லாமே கிராஸாக போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிற கிராஸாக போட்டோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த டிப்பில் கொண்டு வந்து கரெக்டாக ஷார்ப்னஸ் வந்து நச்சுன்னு வரணும். அந்த மாதிரி வந்து போடுங்க. போட்டாச்சு. போட்டுட்டு அந்த எட்ஜஸ்ல இருக்க ஹோல்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம ஒரு அவுட்லைன் வந்து அப்படியே போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச். ஓகேயா? ஸோ இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று பக்கத்துல ஒன்று வந்து நெருக்கி போடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஹோல்ஸ் தெரியும். பட் ஒன்ஸ் போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றி நான் வந்து ஜஸ்ட் சுகர் பீடோ இல்லை கட் பீடோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்குவோம். ஓகேயா? ஸோ நான் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். மேலே உள்பக்கம் அண்ட் வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நான் வந்து ஜஸ்ட் கட் பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் சுகர் பீட் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எது ஓகேயோ நீங்கள் அதை வச்சு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து சும்மா கட் பீட் வச்சு கொடுத்து கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதை எப்படி நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இப்போ பென்சில் வச்சு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பக்கம் கிராஸ் வந்து இப்படி இருக்குது, ஆப்போசிட் சைட் கிராஸ் வந்து இப்படி இருக்குது, சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதே மாதிரி கீழேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேயா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ நீட்டாக இருக்கும்.